Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. வீட்டு வாடகை செலுத்தாமல் பல மாதமாக டிமிக்கி கொடுத்து வந்த குடும்பத்தை வீட்டின் உரிமையாளர் வித்தியாசமான முறையில் பழிவாங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி என்ன செய்தார் வீட்டின் உரிமையாளர்? காஞ்சிபுரம் விளக்குடி பெருமாள் கோவில் தெருவில் வசித்து வருபவர் சீனிவாசன். இவருக்கு சொந்தமான வீட்டின் மாடியில் வேணுகோபால் என்பவர் குடும்பத்துடன் வாடகைக்கு தங்கியிருந்தார். கடந்த சில வருடங்களாக குடியிருந்து வரும் வேணுகோபால் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் வேணுகோபாலுக்கு திடீரென பக்கவாதம் ஏற்பட்டதால் வீட்டிலேயே முடங்கினார். இதனால் கடந்த 6 மாதத்திற்கு மேலாக வாடகை பணம் கொடுக்கவில்லை. இதனால் வீட்டின் உரிமையாளர் சீனிவாசன் வீட்டை காலி செய்யுமாறு வேணுகோபாலிடம் கூறியிருக்கிறார். ஆனால் வாடகைக்கு குடியிருக்கும் வேணுகோபால் வாடகையை உடனே தராமல் வக்கீல் மூலம் நோட்டீஸ் அனுப்பிவிட்டு வீட்டின் உரிமையாளர் சீனிவாசனிடம் வாடகை செலுத்த கால அவகாசம் வாங்கியிருக்கிறார். ஆனாலும் சொன்னபடி வேணுகோபால் வாடகை செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வீட்டின் உரிமையாளர் சீனிவாசன் மாடி வீட்டுக்கு செல்லும் படிக்கட்டை JCBயை வைத்து தரைமட்டமாக இடித்து விட்டார். இதனால் வேணுகோபால் குடும்பத்தினர் மாடியிலிருந்து கீழே இறங்க முடியாத நிலை ஏற்பட்டது. அத்துடன் மின் இணைப்பையும் துண்டித்ததோடு தண்ணீர் இணைப்பையும் கட் செய்துள்ளார். இதனால் வாடகைக்கு குடியிருந்த வேணுகோபால் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் நேரில் வந்து பார்த்ததுடன் உடனடியாக காஞ்சிபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து மாடி வீட்டில் இருந்தவர்களை பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். பின்னர் வேணுகோபால் குடும்பத்தினரை உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். வாடகையும் கொடுக்காமல் வீட்டையும் 6 மாதமாக காலி செய்ய மறுத்த குடும்பத்தை வீட்டின் உரிமையாளர் பழிவாங்கும் நோக்கில் மாடி படிக்கட்டை இடித்த சம்பவம் காஞ்சிபுரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் குடியிருப்பவர்கள் வீட்டை காலி செய்ய மறுத்தால் பொதுவாக காவல்துறையில் புகார் அளிப்பார்கள். இல்லாவிட்டால் சில மாதங்கள் கால அவகாசம் கொடுப்பார்கள். அதே நேரம் வாடகையும் கொடுக்காமல் வீட்டையும் 6 மாதமாக காலி செய்ய மறுத்த குடும்பத்தை வீட்டின் உரிமையாளர் வித்தியாசமான முறையில் பழிவாங்க நினைத்து தன் சொந்த வீட்டின் படிக்கட்டையே இடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.